அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. சனி பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசி நேயர்களுக்கு வருகிற 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி. எத்தனையோ பயிற்சியானாலும் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டும்தான். நல்லது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. 2.5 வருஷத்துக்கு நல்லா செய்வார். அருமையாக ஸ்திரமாக உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணலாம். கெட்டது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. 2.5 வருஷத்துக்கு வச்சு செய்வார். அதில் என்னென்ன இடம் எப்படி எப்படிங்கிறது இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி 2025 மார்ச் 29 சனிக்கிழமை பங்குனி 15ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே வரார். மீனராசிக்கே வந்து உட்கார்றார். 2.5 வருஷம் நம்ம தலை மேலே வந்து உட்காருவார். அப்போது ஜென்மச்சனி அப்படின்னு பேர். ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நன்மையை தராது. நல்ல கிரகம் குரு வந்து எதுவுமே ஜென்மத்தில் இருக்கும்பொழுது நன்மை தராது. சொந்த ராசியில் ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும் நன்மையை கொடுக்காது, தீமையைத்தான் செய்யும். அதே மாதிரி தான் தசா புத்தி பலன்களும். சொந்த தசையில் சொந்த புத்தி பலன்கள் நன்மையை தராது. சனி திசையில் சனி புத்தி வேஸ்ட், புதன் திசையில் புதன் புத்தி வேஸ்ட். இப்படி ஜென்மத்தில் உட்காரும் பொழுது பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் தான் தருவார் அப்படிங்கிறது தான் வாக்கியம், ஜோதிட வாக்கியம். அதில் மீனத்திற்கு வரும்பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளும் தான் சரியில்லை. 12ஆம் இடம் விரயஸ்தானம். அதாவது ஜென்மத்திற்கும் அதே பலன்கள், 12ஆம் இடத்துக்கும் அதே பலன்கள். புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், நான் சொல்லலை இந்த பலன்களை. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடல்களில் விளக்கமாக சொல்லியிருக்கார். பாடல்களும் சொல்லியிருக்கார், விளக்க உரையும் கொடுத்துருக்கார். இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத. நன்மை அற்றவனாக இருக்கிறோம் மீனராசி நேயர்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். சின்னதாக சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்கிறதையும் பார்ப்போம். அதாவது சனி பகவான் 1ஆம் இடம்ங்கிறதா ஜென்மம். 1ஆம் இடத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? முதல்ல சொன்னது தான், பாரப்பா 12 ஜென்மம் 2 பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடி ஓடி போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேர்க்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்பக் கேளு 12 7 8 ஒன்பான் 10 5 4 2 ஒன்றில்தான் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர் சேதம் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மாடிவிட்டு மனை விட்டு மறுநகரம் போவானே. இதுதான் இதெல்லாம் நடக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்ன பலன்கள் தான். அதாவது ஜென்மத்தில் 2ஆம் இடத்துல 12 வந்தால் ஒரே பலன். சிறநோய், தலை சம்பந்தமான நோய், மூளை மற்றும் நரம்பு. அம்மை பேதி, அம்மை வரும். பேதி நோய், வயிறு சம்பந்தமான நோய். தண்ணீரில் கண்டம், குடிக்கிற தண்ணியிலிருந்து குளிக்கிற தண்ணி வரைக்கும், சின்ன டம்ளார்லேருந்து பெரிய நதி கடல் வரைக்கும் பிரச்சனை. புரிஞ்சுக்குங்க, அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்புறம் பொருள் சேதம், சேர்த்து வைத்த பொருள் அடமான வச்சு தான் சாப்பிட்ணும். தொலைஞ்சும் போகும். சேதம்னா திருட்டும் போகும், தொலைஞ்சும் போகும், தவற விட்டுருவோம். அல்லது நாமளே அதை கொடுத்து பணமாக மாற்றி சாப்பிட்றது. பொருள் சேதம். குடி ஓடி போகும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்கிறது. சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும். ஜென்மச்சனைங்கும் போது நீங்கள் என்ன தான் நல்லவனாக காமிச்சிருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தேவையில்லாத எப்போவோ என்னமோ பண்ண தப்பு இப்போ வெளியில் வரும். அதனால் சண்டை வரும், வெளியில் போகும், குடும்பம் பிரியும், குடி பிரியச் செய்வான். ராஜாவே இருந்தாலும் திருட்டு போகும், ராஜாவாக இருந்தாலும் அவன் வீட்லேயும் திருட்டு போகும். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். வெகு பேருக்கு பகைவனாகும். நம்ம நிறைய பேர் நம்மளை நல்லவன் நினச்சிட்டு இருப்பாங்க. தைரியமானவன், நல்லவன், குற்றமற்றவன் நினச்சிட்டு இருக்கிறவனு கொடியவனாக நம்ம தெரியும், கெட்டவனாக தெரியும். கண்ணுக்கு நாம் நல்லவன் தான், அவன் கண்ணுக்கு கெட்டவனாக தெரியும். அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நஷ்டம். எந்த தொழில் இறங்கினாலும் நஷ்டத்தை கொடுக்குறார். தனம்
தனத்தில் நஷ்டம், பொருளாதார விரயம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது, கடன் தொல்லைகள், உயிர் சேதம். சில பேருக்கு திடீர் மரண பயம் ஏற்படும். சொந்த ஜாதகத்தில் சனி சரியில்லை என்றால் இந்த வாக்கியம் கண்டிப்பாக நடக்கும். பின்னாடி சொல்கிறேன் என்னங்கிறத. உயிர் சேதம், தனிச்சிறை, மானபங்கம், ஜெயிலுக்கு போகிறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, மானபங்கம், அவமானம், கேவலம், அசிங்கம், பேப்பர் டிவியிலெல்லாம் வர்றது. நிறைய பேர் வருவாங்கள்ல, அவங்களெல்லாம் நம்ம பார்த்து கேலி பண்ணுவோம், சிரிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும் வரும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை சனி இருந்தால் எல்லாம் பண்ணுவார், ஒன்றும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். தன் அறிவாலே மோசம், நாமளே நம்ம புத்தியை கேவலமான விதத்தில் செயல்படுத்துறது. நம்ம புத்தியை நல்லதுக்கு பயன்படுத்தாமல் கெட்டதுக்கு பயன்படுத்தி மாட்டிக்கிறது. மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போகிறது, சொந்த தேசம், வீடு, மனை, ஊர், சொந்தம், பந்தம், குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சு வாழ்கிறது. இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார். ஏன்னா இந்த சித்தர்கள் சொன்ன பாடல் அப்படிங்கிறது இது நாம் சொல்லலை. 18 வகையான சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் சொன்னது தான். ஜென்மத்தில் உண்ணாமிடத்தில் ஜென்மங்கிறது வேணும். சனி எங்கே கோர்றாரோ ஜென்மம். மீனராசிக்கு ஜென்மச்சனி. இப்போ கண்டங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துது. தனிப்பட்ட முறையில் அவர் விளக்க முறையில் என்ன சொல்கிறார்? 1 சனி ரோகத்தை ஏற்படுத்துகிறார், வியாதியை முதல்ல கொடுக்குறார். ஆசௌ சக்கிரியை, பிரேத காரியம் செய்தல். புரிஞ்சுதுங்களா? வீட்டில் யாருக்காவது துக்க காரியங்களை நம்ம செய்யணும், கர்மா பண்ணுறது. யார் செய்ய முடியும்? மகன் தாயார் தாப்பனாருக்கு செய்ய முடியும். அந்த மாதிரி அமைப்பு. பந்து ஜனங்களின் பிரிவை அடைகிறான், சொந்த பந்தத்தை பிரிகிறோம். விஷத்தினால், நெருப்பினால் பயம் ஏற்படும், நெருப்பு பயம், விஷ பயம் இதெல்லாம் ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு பீடை ஏற்படும். சிநேகிதனோ வீடோ இல்லாதவனாக வேறு தேசத்தை அடைகிறான், நண்பர்கள் பிரிந்து போயிடுவாங்க. சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார். நன்மையே விளைவிக்காத நேரம் இது. பொருள், புத்திரன் வாடின முகம் உள்ளவன், பொருளை இழக்கிறான், தன்னுடைய குழந்தைகளை பிரியறான், முகம் வாடி போய் சோர்ந்து போயிருக்கும். வெளியில் அலைந்து திரியக்கூடிய நேரம், அங்கும் இங்கும் அலைதல், ஏதாவது வேலை கிடைக்குமா, ஏதாவது காசு கிடைக்குமா, இப்படியெல்லாம் அலையக்கூடிய ஒரு நேரம். ஆயுதத்தால் பயம், எந்த ஆயுதத்தினாலும் நமக்கு பயம் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆயுத பயம். பிறரால் செய்யப்படுகிற அவமதிப்பு. இவனும் ஏதோ ஒரு இடத்துல 100 பேருக்கு முன்னாடி 1000 பேருக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திடுவோம். அதனால் மன அமைதி போயிடும், மன கிளேசம் உண்டாகும், மன கலக்கம் உண்டாகும், அழுகை வரும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார். உறவினர் பிரிந்து போயிடும். சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் டைம் சரியில்லைனா சிறை வாசம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும். ஜெயில் தண்டனையும் கிடைக்குமா? குற்றம் பண்ணுறோமோ இல்லையோ ஜெயில் தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு. சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியது வரும். சில பேர் வெளிநாட்டிற்கு விருப்பமில்லாமல் அனுப்பப்படுவார்கள். தேவையில்லாமல் அங்கேயும் போகும். நாடு கடத்துறது, விருப்பமில்லாமல் வெளிநாடு போகிறது. இடமாற்றம், பயணத்தால் சோர்வு, கால்நடை பயணம் அதிகரிக்கும். நடந்தே போகிறது, எங்கே பார்த்தாலும் வாகனங்கள் கூட இருக்காது. சொந்த கௌரவம் குறையும். மருத்துவ செலவு, மிருத்யு பயம், மிருத்யுன்னா யம பயம் ஏற்படும், மரண பயம் ஏற்படும். விஷத்தினால் பீடை உண்டாகும். 2ஆம் சுற்று ஆகில் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜென்மச்சனினா இதெல்லாம் ஏற்படும். அந்த ஜென்மச்சனியில் குழந்தையாக இருந்தால் அதனுடைய பலன்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு போகும். 2வது சுற்று அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பெரியவனாகிடுவான். ஒரு 38, 40, 48, 50 அந்த மாதிரி வயசில் தான் 2வது சுற்று வரும். அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா 2வது சுற்று ஆயின் பொங்குச்சனி சுபமே தரும். கணவன் மனைவி முன்னேற்றம். 2வது சுற்று பொங்குச்சனியில் எப்படியும் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை, நல்ல திருப்பம். வீடு, மனை, நிலபுலம் போன்ற பூமி சொத்து சேரும். தெய்வ தரிசனம், குருமகா சன்னிதானங்கள் தரிசனம், புனித பயணம் ஏற்படும். பிறரால் பிரபலமாகக்கூடிய நிலைமை உண்டாகும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிரபலமான நம்ம திகழ்வு. 2வது சுத்துனா. ஃபஸ்ட்டு சுத்து ஜென்மச்சனிங்கும் பொழுது ரொம்ப சரியில்லை. அவசியம் பரிகாரம் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். பிராயச்சித்தம்னா என்ன? அதுக்கு சாதாரணமாக பரிகாரம் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறதுங்கிறது பொதுவான பலன்தான், ஜென்ரல். எல்லா மீனராசி, நானும் மீனராசி, நீங்களும் மீனராசி, அவரும் மீனராசி, 10ஓட 11 பல கோடி பேர் மீனராசியில் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே எல்லாருக்கும் நடக்குங்கிறத நான் சொல்ல முடியும். சொந்த ஜாதகத்தில் நல்லா சனி இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். சொந்த ஜாதகத்திலையும் மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணித்தான் வெளியில் வர முடியும். பரிகாரம் எப்படி பண்ணிக்கிறது? அவசியம் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த டைமில் இந்த பதிவை பார்த்த உடனே பார்க்கணும். பார்த்து என் சனி எங்கே இருக்குது, என்ன தசாபுதி நடக்குது. ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். இந்த சனி பயிற்சி சும்மா 2 நாளோ 2.5 நாளோ 2 மாதமோ கிடையாது. 2.5 வருஷம் அனுபவிக்கணும் இந்த கஷ்டத்தை. 2.5 வருஷம்லாம் தாங்க முடியாது நம்மளால். எப்படி வேணாலும் கஷ்டம் வரும். அதனால் சொந்த ஜாதகத்தை பார்த்து இதில் வரக்கூடிய தீமைகளை நம்மளால் விலக்கிக் கொள்ள முடியும். சனி எங்கே இருக்காருன்னு பார்த்து தகுந்த பரிகாரங்களை நாம் செய்து கொண்டோமேயானால்
கண்டிப்பாக இதிலிருந்து விலகலாம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த மீனராசி என்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில தான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லி 3 ஜாம்பவான்களுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த ராசியில தான் சுக்கிரன் உச்சமாகிறார். சொல்லப்போனால் இந்த சனி பயிற்சியும் போது சுக்கிரன் இங்கே தான் இருக்கார். இந்த ராசியில் இருக்க சுக்கிரன் உச்சமாக இருக்கார். சுக்கிரன் மட்டும் கிடையாது, சுக்கிரன், ராகு, சூரியன், சந்திரன், புதன், 6 கிரகம் அந்த வீட்டில் இருக்க போகிறது சனி பயிற்சி ஆகும்போது. ஏற்கனவே இவங்களாம் இருப்பாங்க, அவங்களோட சனி பயிற்சி சேர்ந்துடுறார். ஸோ இப்படி ஒரு 6 கிரகமும் அந்த டயத்தில் சனி பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியில் இருக்கும். ஆனால் 2 வருஷமும் அத்தனை இருக்காதுல்ல, டக்கு டக்குன்னு அது கலைஞ்சு போயிடும். இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசியை பொறுத்தளவில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது, உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுக்கு 12வது வீட்டை பார்க்குறாரு. ஜென்ம சனியாக இருக்கிறவர் ஏற்கனவே ராகுவும் சேர்ந்துருக்காரு. அதனால் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சனி மாதிரியே ராகு பலன் கொடுப்பார். அந்த ராகுவோட சனியும் சேர்ந்துருக்கார். 7ல் கேது இருக்கார். உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் அவருடைய உடல்நிலையில் கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே காமிச்சு அதை சரி பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் அதே இந்த 2025 கடைசியில் போயிடுத்து 10ஆம் மாதம் ஆகிடுத்தினாலே உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். உச்ச குருவாக பார்ப்பார், உங்கள் ராசியாதிபதி. அப்போ சனியை காட்டிலும் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும். உற்சாகமாக இருக்கும். பல காரிய வெற்றிகள் நடக்கும். அவருடைய பார்வை உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வரணும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பல புதிய காரியங்களை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். புதுசாக இடம், வீடு, வாகனங்கள், வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கான இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி ஏன்னா இப்போ 9ஆம் இடம்ன்றது செவ்வாயோட வீடு. இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவருடைய பார்வை 5வது பார்வை அங்கே தான் விழுறது. அது மாதிரி அவருடைய 7வது பார்வையாக அவங்களுக்கு 11வது இடத்துல விழுறது. அதனால் உங்கள் மன விருப்பமான காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி வாகனங்கள், அதான் 7ஆம் இடத்துல அதிபதி சனிவான வாகனங்கள், அது மாதிரி இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இது இந்த காலகட்டங்களில் எப்போ நடக்கும்னா 2026 தான் நடக்கும். 2025 கடைசியில் 2 மாதம் அந்த மாதிரி நல்ல பலன்கள் இருக்குது. அப்புறம் 2026 இது மாதிரி பலன்கள் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரியான பலன்கள் ஜென்ம குருவாக இருக்கிறவர் செய்வார். ஏன் இந்த மாதிரி செய்கிறாருன்னா, அவர் தான் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. விரயஸ்தானத்தில் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் உச்சமாக இருந்து இந்த ராசியை பார்க்கும் பொழுது அது யோகமாக மாறுறது. ஸோ யோக பலன்கள் பல நடக்கும். ஆனால் பிட்டான காலங்களில் நடக்கும். ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் நடக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக நல்ல உயர்வான காலங்கள் வரும். ஆனால் கஷ்டமான காலங்களும் வரும். இப்போ 2025 பயணிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பல காரியங்கள் தள்ளி போகும். பல காரியங்கள் ஃபெயிலியர் ஆகும். கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும். இதெல்லாம் 2025 நடக்கும். 2026 பார்த்தா நீங்கள் நினச்சி பார்க்காமே அந்த காரியம் அதுவாக அதுவே உங்கள்கிட்ட சக்ஸஸ் பண்ணிட்டு போகும். ஸோ அப்படி காரியங்களே மாறும். அதனால் இந்த 2.5 வருஷத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான பலன்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்குது. உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடல் கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலங்கள் தான். 2026 மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு மிக மிக நல்ல காலங்கள். 2025 நல்ல காலங்கள் தான். ஆனால் 5ஆம் மாதத்தில் குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து 5ஆம் மாதத்துலேருந்து மீனராசி அன்பர்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலம். த்ரூஅவுட் இந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்கும், அதாவது 3/6/2027 வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் மாணவ செல்வங்களுக்கு நடக்கும். படிப்பு ரீதியாக மிக உயர்வான பலன்கள் நடக்கும். படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 அந்த கடைசி டிசம்பர் அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். இல்லாட்டினா 2026 தான் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2025 அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். நடுவில் வேலையை விட்டுட்டு திண்டாடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
அதனால் இந்த மாதிரி கஷ்டமான பலன்கள் நீங்கள் பார்த்து நடந்துட்டீங்கன்னா தான் நல்லது. இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான், அவர் தான் உங்களை எப்படி பார்ப்பார், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்போ வந்து 7.5 சனி, அதில் ஜென்ம சனியாக நடக்கிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வந்து சிவன் ஆலயத்துக்கு போய் நவக்கிரகங்கள் இருக்கும், நவக்கிரகம் நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி விளக்கு போட்டு நீங்கள் 9 முறை சுற்றி வரணும். 27 முறை ஒரு தரம் சுற்றுறதுக்கு 3 தரம் சொல்லணும். அந்த மாதிரி வந்து 27 முறை ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து சனிபானுக்கு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சு அதை சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். அது இல்லை, இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 48 நாள், அதாவது 7 வாரம் இந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கணும். ஆனால் தொடர்ந்து 7 வாரத்துக்கு பண்ணணும். அப்படின்னா ஒரு 49 நாள் வரும். 7 49 இல்லையா? அதனால் அதோடு முடிக்கணும். எப்படி தொடங்கணும்னா ஒரு வெள்ளை துணி வச்சு அதில் வந்து எள்ளு பரப்பி அது மேலே வந்து நல்லெண்ணெய் விளக்கு வைக்கணும். வீட்டில் நான் சொல்கிறது வீட்டில் இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஏற்றணும். தினமும் அந்த விளக்கை ஏற்றணும். டெய்லி ஈவினிங் ஹவர்ஸில் ஏற்றணும். கரெக்டாக ஒரு வாரம் முடியும். அடுத்த சனிக்கிழமை வருது, இந்த எள்ளை வந்து மாற்றிடணும். வேறு புது எள்ளு போடணும். திரும்ப அந்த விளக்கு வைக்கணும், ஏற்றணும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த எள்ளை மட்டும் மாற்றிடணும். மாற்றி நீர்நிலைகளில் எங்கே வேணாலும் தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் முளைக்காது. அது முளைக்காத மாதிரி நம்ம போடணும். அது மாதிரி நீர்நிலையில் போட்டுடலாம். போட்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது வந்து 7 வாரம் பண்ண ஒரு மண்டலம் 48 நாள் ஆகுது. இது மாதிரி 7 வாரம் 7 சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் அதை மாற்றி நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. வீட்டில் வந்து அமைதி நிலவும். வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். உடல்நிலை கோளாறுகள் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். மனசு தெளிவாக இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. முடிஞ்சால் இதை செய்யுங்க. வீட்டில் அது மாதிரி என்னால் செய்ய முடியாதுன்றவங்க கோயிலுக்கு போய் வணங்கிக்கலாம். மீன ராசி அன்பிற்குரியவர்களே, ஜென்ம சனி, விரய சனியில் ஏகப்பட்ட குழப்பங்கள், எதிரிகள், மன வருத்தங்கள், குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிவினை, உறவுகளால் அவமானம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். பணப்புழக்கம் குறைவது, பணப்புழக்கம் இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தியாகிறது, கடன் ஜாஸ்தியாகிறது, இப்படி ஏகப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ ஜென்ம சனி, பதவியில் தொய்வு ஏற்படும், சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். இது எப்போன்னா 2025 மேலேருந்து 26 மேக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. 2026 மேலேருந்து 2027 மேக்குள்ளார உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா 2026 மேக்குள்ளார அந்த தொழிலில் மந்தத்தன்மை, தடுமாற்றம், விரயங்கள், செலவுகள், நஷ்டங்கள் ஏற்பட்டு 2027 அந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பொருள் இழப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டம். வீட்டில் திருடம் வந்துட்டு போவான், எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா உங்களுடைய பையை யாராவது அபகரிச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ம சனிங்கிறது வந்து தலைமையில் சனி உக்கார்ற மாதிரி. இதனால் பகுதியில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து 10ஆம் பார்வையாக முட்டிக்கு பார்வை கொடுக்கறதுனால முட்டியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இடுப்பில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆனால் ஓவர் தைரியம் கொடுப்பாருங்க. 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால மனசில் வைராக்கியம் ஜாஸ்தி ஆகும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு. அதுவும் இந்த குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க தான் இப்போ தான் வந்து வீலிங் பண்ணுறேன், அந்த ரேசிங் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அடிபட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்றோர்கள் இப்பொழுதே குழந்தைகளை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பது நலம். முடிஞ்சதுன்னா அந்த குழந்தைகளுக்கு வண்டி வாங்கி தராதீங்க. வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். குழந்தைகளாலும் நஷ்டம், குழந்தைகளுக்கும் நஷ்டம், பண நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜென்ம சனிங்கிறது வந்து புதிய அறிவை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பண்ணின பாவத்துக்கு பிராயஷ்சித்தம். நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அனுபவிக்கும் பொழுது தான் இதெல்லாம் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு மனக்கண்ணில் ஓடணும். நம்ம பண்ணுற ஏதாவது நேத்திக்கு பண்ணினதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நல்லது. இன்றைக்கி காத்தால் நடந்ததே நமக்கு ஞாபகம் இருக்குது, காஃபி குடிச்சு வாங்கிறது ஞாபகம் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்த காலத்தில் கடந்த 20 வருஷத்தில் பண்ணின தவறுகள் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னா சங்கடங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தவறான தொடர்புகள் ஏற்பட்டு தைரியத்தினால சில தவறான அவசர முடிவு எடுத்துகிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தப்பான தொடர்புகள் ஏற்பட்டு தப்பான நபர்களுடன் திருமணம் செய்து கொள்வது, வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணுறது, இந்த சினிமாவில் காமிச்சு கெடுத்து வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணின்னு வீட்டில் வந்து குடுத்தனம் பண்ணுறது, வீட்டிலேயே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இப்பொழுது. அதனால் எந்த விதமான தவறுகளுக்கும் ஆட்படாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், வியாபாரி, தொழில்துறையினர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறான நட்புகளின் மூலமாக தவறான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறான பிஸ்னஸ்னால் சில பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து நான் என் பொருளை வாங்கி தரேன்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா நான் அவரோட சொந்த ஊர்லேருந்து வந்து துணி மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன், லுங்கி மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன், நீ வந்து இங்கே கடை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊரில் போட சொல்லியிருக்காரு. அந்த நபர் வாங்கி கொடுக்குற நபர் வந்து கடைசியில் சொல்லாமல் ஓடி போயிட்டார். இவர் கடையை போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பொருளை ரா மெட்டீரியலே இல்லை, சரக்கே வராது, எப்படி அவர் விற்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த இடத்த திருப்பி யாருக்கோ கைமாற்றி விட்டு அனாவசியமாக நஷ்டம், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நஷ்டம். ஸோ இந்த மாதிரி அடுத்தவர்களை நம்பி இறங்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை சந்திக்கும். வேலையில் முன்கோபத்தின் காரணமாக இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பகைமை உணர்வோடு செயல்படுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களே உங்களுக்கு பகையை ஊட்டக்கூடிய வகையில் அட்வைஸ் கொடுக்குற பேர் வழியில் சொல்லுவாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வஸ்திர தானம், அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் எப்படி செய்யணும்னா, அன்னதானம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் வண்டியில் வச்சுட்டு தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வாங்குறவங்க பாதி பேர் கீழே கொட்டின்னு இருக்காங்க. அந்த பாவம்லாம் உங்களுக்கு சேரும். நீங்கள் கர்மா போகணுங்கிறதுக்கு புண்ணியம் தேட போக அவா பண்ணுற கர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி, ஒரு கலெக்டர்கிட்ட பேசி, ஒரு தாசில்தார்கிட்டையோ இல்லை விஏஓ கிட்ட பேசி, ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பேசி, ஒரு 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும். நான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது எதுவுமே வீண் போகாது. நீங்கள் குழந்தைகளுக்கு 1 ரூபா கொடுத்தேன்னா அது 100 ரூபா திரும்பி வரும். நீங்கள் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன்னா அந்த 10,000 திரும்பி வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர, அப்படி இல்லை அப்படின்னா வனவிலங்குகள், அதாவது காப்பகங்களில் இருக்கக்கூடிய விலங்குகள், ஜூவில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த வனவிலங்குகளுடைய ஒரு நாள் செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படியும் இல்லையா, சிம்பிளாக இருக்கவே இருக்குது. வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே மாதிரி பசுமாடுகளுக்கு உதவி செய்வது. பசுமாடுகளுக்கு இன்ன பசுமாடுன்னு இல்லாமல் நாட்டு மாடுகள் அனைத்துக்கும் உங்களாலான கைங்கரியத்தை செய்ய வேண்டும். சிம்பிளாக உங்களால் பணத்தை செலவு பண்ண முடியலையா, நிறைய கோஷாலை இருக்குது, நம்மகிட்டே கூட கோஷாலை இருக்குது. அந்த கோஷாலைக்கு போயிட்டு ஒரு சனிக்கிழமை காத்தால் போயிட்டு 6 மணிக்கெல்லாம் போங்க. அந்த கோஷாலையில் நடக்கக்கூடிய அந்த பசுமாடுகள், கோமாதாக்கள் போடக்கூடிய சாணி வகைகளை க்ளீன் பண்ணுங்கள். உடலால் உழவி செய்யுங்கள். ஒன்றா கோஷாலையில் போய் வேலை பண்ணுங்கள், இல்லாட்டி சிவன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பணி செய்கிறதுல, உழவார பணி செய்கிறதுல உங்களை அது ஈடுபடுத்திக்கோங்க. நிறையா உழவார பணி குரூப் இருக்குது, எங்கள்கிட்ட வேணும்னா சொல்லுங்கள், நானும் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி நபர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எவ்வளவோ சிவன் ஆலயங்கள் இருக்குது, சிவன் ஆலயங்களை திருப்பி எழுப்புவதற்கு முயற்சி எடுங்க. சிவன் ஆலயங்களில் ஒரு வேளையாவது விளக்கேற்றுறதுக்கு உண்டான நெய்யோ இல்லை எண்ணெயோ கொடுத்து, திரியோ கொடுத்து உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு கோயிலில் ஒரு எலி வந்து விளக்க தூண்டி விட்டதுக்கே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததுன்னா, நம்ம மனசார இதை பண்ணினோம்னா நம்ம மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ஜென்மாவில் கஷ்டமில்லாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம் உற்றார் உறவினர்களோடு சேர்த்து நமக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரம் இது. இதை செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும், உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும். மீனராசிக்கு இந்த 2025 சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கும்போது, ஜென்ம சனியாகவே உங்கள் ராசியின் மீதே வந்து அமர்கிறார். மார்ச் 2025 29ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த சனி பயிற்சி எதை உணர்த்துது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மிக கவனமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ரீதியாக முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு மனசு தான் வந்து நொந்து போயிருக்கும். அந்த மனம் நொந்து போனது தான் உங்களுடைய உடல் இயக்கங்களையும் பாதிக்கும். ஸோ இது வந்து மனதை பாதித்து அதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய கேட்டிற்கு காரணமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால, தயவு செய்து தேவையில்லாத குழப்பங்களுக்கோ அல்லது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக
உங்களுடைய திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிடுவதற்கோ இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அதை தான் இப்போ உருவாக்க போகுது. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எளிதாக கடந்து வந்துடலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கேந்திர ஸ்தானம் 4ஆம் வீட்டிற்கு குரு வராரு. உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். அவர் நிச்சயம் நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு வராரு. உங்களுக்கு நிறைய ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து உதவிகள் தருவார், உங்களுக்கு பணம் காசை தருவார். அந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கிற நேரத்தில் கூட உங்களுடைய மனக்குழப்பத்தினால நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று சொல்ல போக, அது தவறாக புரிந்து கொள்ள போக, நீங்களே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தட்டி விட்டுற மாதிரி, எட்டி உதச்சிடுற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு காரணத்தினால தயவு செய்து மனதை அமைதியாக பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வந்து விடாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னொரு சாதகமான அமைப்பு என்ன தெரியுங்களா? மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகளில் அமைந்திருந்தாலுமே கூட, 7.5 சனியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலனாலுமே கூட, 12ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் வரக்கூடிய ராகு கேது வந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை தருவாங்க. அவங்களுமே உங்களுக்கு வந்து பெரிய ரிலீஃபை தரப்போகிறாங்க. ஸோ ஒரு கிரகம் தான் இந்த இடத்துல நெகட்டிவிட்டியோடு இருக்குது. மற்ற 3 கிரகங்கள் ராகு கேது குரு, இந்த 3 கிரகங்களும் சனி கொடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டியிலேருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயம் வந்து உங்கள் மனதை பக்குவமாக வைத்து கொண்டு யாரும் உங்களை ட்ரிகர் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. குறிப்பாக ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சாதாரண தலைவலி அப்படின்னு நினச்சி நீங்கள் மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அது வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக கூட ஆகி இருந்திருக்கலாம். அதனால் ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ப்ராப்ளத்திலிருந்து உங்களை பெரிய அளவுக்கு ரிலீஃப் பண்ணும். ஸோ இந்த ஒரு 2.5 வருட காலங்கள் இது கூடவே வந்து வரக்கூடிய மற்ற கிரக நகர்வுகள்ங்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருக்கிறதுனால முழுமையாகவே உங்களுக்கு கெடுதல் நடக்க போகுதுன்னு நினச்சி நீங்கள் கலங்க வேண்டாம். நிறைய குரு வழிபாடு பண்ணுங்கள், சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்றுவாங்க. குறிப்பாக ஷீரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை வழிபடுங்க. வியாழக்கிழமைகளில் அவங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க, நிறைய அன்னதானம் செய்யுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை பயக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான இன்னொரு விஷயமும் நடக்கும். ஒரு பக்கம் வந்து 7.5 சனி முடியலைனாலும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பந்தம் கூடி வரும், ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வரும். இது எல்லாம் நல்ல மனிதர்களால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். அந்த நேரத்தில் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரனான்னு மட்டும் பாருங்கள். அப்படி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து மிக சரியாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் இந்த சனியினால் வரக்கூடிய துன்பங்கள் இருந்தாலுமே கூட மற்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இணையும் பொழுது பெரிய அளவுக்கு பேலன்ஸ் ஆகும். அது உங்களை பெரிய அளவுக்கு மனக்குழப்பங்களில் இருந்தும் காப்பாற்றி நீங்கள் இந்த பயிற்சி காலத்திலிருந்து அடுத்த பயிற்சி காலத்திற்குள் ஒரு அடுத்த நிலை உயர்வதற்கான வாய்ப்பையும் தரும். மீன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக மீனம் குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி. அப்படிப்பட்ட மீனராசி பொதுவாகவே மீனத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீனராசி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபிசிக்கலி, மாரலி, மென்டலியும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. சரி, அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்காரு அப்படின்னா, கும்பத்துலேருந்து மீனத்துக்கு தான் பயிற்சியாகி இருக்காரு. சரி, இந்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி என்னவா உட்கார்றாரு உங்களுக்கு அப்படின்னா, ஜென்ம சனியாக உட்கார்றாருங்க. ஓகேங்களா? இந்த ஜென்ம சனியாக உட்கார்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் 2 விஷயத்தை ஏற்படுத்துவார். ஒன்று, நம்மளை மந்தாக்கிடுவார். மந்தா ஆக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக மீனம் ஓடி 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 உழைக்கணும், காசு சேர்த்து வச்சுட்டே இருக்கணும், ஃபேமிலியை நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கணும். இப்படி உழைப்புக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உழைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கு என்னவோ வேலை செய்யணும்னு தோணலைப்பா, வேலை செய்யவே பிடிக்கல, அதாவது கம்முன்னு ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் மந்தம் தட்டுவார். 2வது விஷயம் கிறுக்கு பிடிக்க வைப்பார். கிறுக்கு பிடிக்க வைப்பார்னா எப்படின்னா, நம்ம நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அதாவது குரு ஆதிக்கம் பெற்றவங்க. ஸோ நல்லது எது கெட்டது எது எல்லாமே பக்காவாக தெரியும், நல்ல புத்திசாலிங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளி பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பள்ளி எல்லாம் பேசும், கழனி பானையில் போய் விழுந்துரும் அப்படிம்பாங்க.
கழனிப்பானையில் உழுந்து இறந்துரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து தப்பாக முடிவு பண்ணிவிடுவோம். அப்போ தப்பாக முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னா ஜென்ம சனி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெல் விஷர்ஸ், நம்மளோட மென்டாஸ், அந்த மென்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்ம குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், அவங்களோட ஒரு ஆலோசனை ஒன்றுக்கும் மேற்பட்ட மென்டாஸ் வச்சு வெல்விஷர்ஸை நம்ம கேட்டு முடிவு பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை வெளியே வர ஹெல்ப் பண்ணும். இல்லைனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக யோசித்து தப்பாக முடிவு பண்ணி அதனால் ரொம்ப நாள் கஷ்டப்படுற மாதிரி, ஏன் ஒரு சிலருக்கு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலைமை கூட ஏற்படும். ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஜென்ம சனி. ரெண்டாவது அந்த ஸ்லக்கிஷ்னஸ், மந்த நிலையை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்மளா தான் முடிவு பண்ணிக்கணும். அடடா நம்ம ஜென்ம சனியில் இருக்கோம், சனி பகவான் நம்மளை வந்து மந்தமாக்குவார், அதனால் நீ மந்த ஆகாத, ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஓட வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று பண்ணிக்கோங்க. சரி, பொதுவாக வந்து பாருங்கள், மீனத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் 11 and 12, அதாவது லாபஸ்தானத்துக்கும் அதிபனாக வந்தால் இந்த விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அயன சயன போக விரயஸ்தானம், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிபன் சனி பகவான் தான். இப்போ அவர் ஜென்ம சனியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 3ஆம் பாவத்தை பார்க்கறது அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியமின்மை அப்படின்றத ஏற்படுத்துவார். ஒரு பயம், இனம் புரியாத பயம், இனம் புரியாத குழப்பம் அதுவும் ஏற்படும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக எங்கள் தம்பிங்க எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தால் இப்போ என்னாச்சுன்னே தெரியல, என்னை பார்த்தாலே அப்படியே வெறுக்கிறான், அவன் வந்து முழுசும் எனக்கு எதிரியாக மாறிட்டான். இதுவும் நடக்கும். இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுறதுனால இந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுபவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து சனி பகவான் 7ஆம் பாவத்தை பார்க்குறார். கலத்திரஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே செம்ம பஞ்சாயத்து வரும், நிறைய பஞ்சாயத்து வரும். நீங்கள் வந்து மீன ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக வாழ்வீங்க. என் ஒய்ஃபு எனக்கு எந்த விதத்துலையும் தகுதி கிடையாது, என் அறிவுக்கு நான் ஆஸ்திரேலியா போயிருக்கணும், அமெரிக்கா போயிருக்கணும் இப்படின்ற மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. புரியுதுங்களா? இருக்கா, அது உண்மை கூட இருக்கலாம், அதில் 10% உண்மை இருக்கலாம், 90% எக்ஸாகரேஷன் இருக்கலாம், இல்லை 90% உண்மை கூட இருக்கலாம். ஆனால் 10 வருஷம் வாழ்ந்தாச்சு, இப்போ இன்னும் அதை பற்றி யோசிச்சு பிரயோஜனம். ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் யோசிப்பீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் பண்ண உடனே அடடா இது நம்மளுக்கு ஒத்து வருமானு தெரியலையே, தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி விட்டுடலாமா, டிவோர்ஸ் பண்ணிடலாமா, இப்படியெல்லாம் நிறைய யோசிப்பீங்க. எந்த விதத்துலையும் யோசிக்காதீங்க. இவங்க தான் உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் மீனராசி லேடியாக இருந்தால் இவங்க தான் உங்கள் ஹஸ்பண்டு. முடிஞ்ச வரைக்கும் கோப்பப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி வந்து அப்படியே ஓட்டிகிட்டு போகிறத பாருங்கள். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் விரிசல் நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த விரிசல் அப்படியே ஆலமரம் மாதிரி பெருசாகி பிரிவினை அப்படின்றது ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஜாதக ரீதியாக வந்து நம்ம தசாபுத்தி ஃபேவராக இல்லை அப்படின்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு கொண்டு போய் விடும். ஒரே வீட்டில் தனியாக இருப்பாங்க, இல்லைனா பிரிஞ்சு வாழ்வாங்க, இல்லை நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மனம் விட்டு பேசுறது அப்படின்றது வச்சுக்கோங்க. நான் இது செய்கிறேன், எனக்கு இப்படி தோணுது, ஏன் தோணுதுன்னு தெரில, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயே கேளுங்க. இல்லை உங்கள் ஒய்ஃப்கிட்டே நீங்கள் கேளுங்க. நீங்கள் மீனராசி ஜென்னர் இருக்குன்னா அம்மா எனக்கு என்னவோ தெரிலம்மா, இப்போ இப்படிலாம் தோணுதுமா, என்னம்மா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதை பிடிச்சிட்டு உங்கள் ஒய்ஃப் சண்டை போடுவாங்க, ஓ இப்போ இப்படிலாம் தோணுதோ அப்படின்னு வழியே சண்டை பிடிப்பாங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்காதீங்க, உங்களோட மென்டாஸ் கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. புரியுதுங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த விரிசல் அப்படின்றது ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒய்ஃப் புரிஞ்சுப்பாங்கன்னா ஒய்ஃப் கிட்டே பேசுங்க. அது எப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்த்தீங்களா, சாட்சிக்காரங்க அல்ல உழுதோட சண்டைக்காரங்க அல்லே உழு அப்படின்னு. அந்த மாதிரி ஒய்ஃப் மேலே ப்ராப்ளம்னா ஒய்ஃப் கிட்டே பேசிடுங்க. இல்லைன்னா அதையும் பிடிச்சிக்கின்னு அதுக்கு ஒரு கண்ணு மூக்கு காது வாய் உங்கள் ஒய்ஃப் வைப்பாங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வைப்பாங்க அப்படின்னா உங்களோட மென்டாஸ் வெல்விஷர்ஸ் கிட்ட நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓவர் கம் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து சனியினோட பார்வை 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சனியினோட பார்வை விழுது. அப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல ஒரு முடக்கம் அப்படின்றது வரும். தொழில் செய்கிற இடத்துல பெருசாக லாபம் அப்படின்றது வராது, விரையும் அப்படின்றது வரும். தொழில் செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள், புதுசாக கிணறு வெட்ட பூதமாக கிளம்புதுப்பா, ஒரு இடத்துல கிணறு வெட்டி பூதம் கிளம்புதுன்னா பரவாயில்ல, எங்கே வெட்டினாலும் எல்லா இடத்துலையும் பூதம் கிளம்புதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்னா உங்களுக்கும் பார்ட்னர்ஸ்க்குள்ளே நிறைய மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உண்டு. இல்லை நான் தாங்க சோல் ப்ரொப்ரேட்டர் அப்படின்னாலும் உங்கள் கிட்ட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, வேலை செய்கிறவங்களுக்கும் உங்களுக்கும்
ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன், அதனால் ஒரு காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வரக்கூடாது அப்படின்னா டக்குன்னு வார்த்தையை விடாதீங்க, நிதானமாக எல்லாத்தையும் டீல் பண்ணுங்கள். பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கோபத்தில் ஆத்திரத்தில் சட்டுன்னு முடிவு பண்ணுறதை விட காலம் கடத்துங்க, தாமதப்படுத்துங்க. எந்த ஒரு விஷயமும் சூட்டோட செய்யறதை விட தாமதப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அந்த வேகம் குறையும். புரியுதுங்களா? ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், கடின உழைப்பு அப்படின்றது நம்ம செய்யணும். கடின உழைப்பு அப்படின்றதுனால நம்மளோட பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடக்கம் அப்படின்றது இருக்காது. பொருளாதாரம் நார்மலாக இருந்துகிட்ருக்கும். கடின உழைப்பு இல்லை அப்படின்னா நம்ம எக்கனாமிக்கலி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ராகு கேது 12 and 6. ராகு கேது 12 and 6 ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குரு 4th, குரு பகவான் வந்து பொசிஷனு, அப்புறம் குருனோட பார்வை, இதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் சொல்லுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லை. சனி தான் இப்போ நம்மளுக்கு ஒரே பிரச்சனை. நம்ம வீட்டை சுற்றி 10 வீடு இருக்குது. 10 வீட்டில் 9 வீடு நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு வீட்டுக்காரங்க தான் பயங்கரமாக தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த ஒரே ஒரு வீட்டுக்கார் யார்? அவர் தான் சனி பகவான். அந்த ஒரு வீட்டுக்காரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே மீதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீதி 9 பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கதையில் தான் நீங்களும் இருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ இந்த சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு. மீனம், பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். பைரவர் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? பைரவர் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவராக இருந்தாலும் சரி, பால பைரவராக இருந்தாலும் சரி, என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவர் வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால பைரவாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு முடியும். அந்த கால பைரவாஷ்டகம் டெய்லியே பாராயணம் பண்ணுங்கள். டெய்லியே பாராயணம் பண்ணுறது, வீட்டில் பாராயணம் பண்ணலாமா? தாராளமாக பாராயணம் பண்ணலாம். வீட்டு பக்கத்தில் பைரவர் கோயில் இருக்குங்க. அப்போ சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு கருங்குவளை மலர் நம்ம சாத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எல் சாதம் நிவேதனம் அப்படின்றது வைக்கிறது, இல்லைனா புளியோதரை கொஞ்சம் காரமாக எள்ளு தூக்கலை போட்டு நிவேதனம் அப்படின்னு வைக்கிறது சனியை பிரீத்தி பண்ணும். இது வழிபாடு பண்ணுங்கள். முடியல தேய்பிறை அஷ்டமி தோறும் பண்ணலாம், இல்லை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். திருப்பி நான் இன்னும் கேட்டால் பதிவு பெருசாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எதுனாலும் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே கொடை தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெய்ய காலம் இல்லை இல்லைங்களா? நம்மளுக்கு நிழல் தானம் பண்ண முடியாது, கொடை தானம் பண்ணலாம். அது வந்து வெய்ய காலத்தில் இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில், மார்ச் 29 தானே சனி பயிற்சி நடக்குது. நாங்கள் முன்கூட்டியே நவம்பர் மாதமே நாங்கள் சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் வெய்ய காலத்தில் கொடை தானம் அப்படின்றது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். 10 பேர் 5 பேர்லாம் இல்லைங்க, 1 3 ஒரு கொடை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த திருவண்ணாமலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சிவனடியார்கள் நிறைய இருப்பாங்க பார்த்தீங்களா? எங்கள் திருவண்ணாமலையில் இருக்கவங்களாம் சிவனடியார்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஈசனை நம்பி வந்துட்டாங்க. சிவனடியார்களோ இல்லையோ சிவன் ஸ்தலத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்த க்ஷணமே அவங்க சிவனடியாராக ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வரப்போது, இப்போ நவம்பர் கடைசியில் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு ஸ்வெட்ரு வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கம்பளி, இந்த சால்வை, இந்த மாதிரியெல்லாம் வாங்கி அந்த குளிருக்கு கொடுக்கறது அப்படின்றது உங்கள் மனசு பிரீத்தியாவாங்க, சனி பிரீத்தியாவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதுக்கு மேலே வழிபாடு அப்படின்னா பைரவர் வழிபாடு. பைரவர் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவாஷ்டகம் பண்ணுங்கள். மீனம் நிறைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியாக மீண்டு வருவீங்க. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம சனியை ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். மீனராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போங்க. மீனராசி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஜென்ம சனி வரப்போகுதுங்க, அப்படியே ஒரு டென்ஷன், தூக்கம் கூட வராதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக யோசிப்பீங்க. ரொம்ப ஒரு கவலையில் இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. மீன ராசியில் வந்து சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குங்க. மீனராசிக்காரங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான குணம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மைகள், நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை மீனராசிக்காரங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலனை இந்த ஜென்ம சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். மற்ற இடத்துல ஜென்மத்தில் சனி இருக்கிறதுக்கும் மீனத்தில் சனி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. சுபரோட வீட்டில் சனி, உங்கள் ராசியாதிபதி வீட்டில் சனி, கட்டாயம் கெடுப்பலன்களை வந்து குறைச்சி தான் சனி பகவான் கொடுப்பார். நீங்கள் பண்ண கருமத்துக்கான பலனை மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா
உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த 2.5 வருஷ காலம் நான் எப்படிங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓட்டினா அதுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சுருங்க, ஒத்தி போடாதீங்க. தினமும் காலையில் அதிகாலையில் எழுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நைட்டு சீக்கிரம் படுத்து தூங்கிடுங்க. 10 மணி நேரம் முன்ன உழைச்சிங்க அப்படின்னா இப்போ 12 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட உழைப்புக்கான அந்த டைமை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க. குறிப்பாக அந்த பருவ வயதில் இருக்க இளம் பெண்கள் ஆண்களாகட்டும் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கிக்காதீங்க. இந்த சமயத்தில் வர்ற காதல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்புங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த வழிபாடுனா ஆட்டோமேட்டிக்காக காலையில் நேரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. காலையில் நேரமாக எந்திரிச்சிங்கன்னா நைட் சீக்கிரம் தூங்கிடுவீங்க. அப்போ உடல் உங்களுக்கு வந்து முழுமையாக ஒத்துழைக்கும். இல்லைனா இந்த ஜென்ம சனி சமயத்தில் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு உடல் ஒரு அசதியாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே மருந்து எக்ஸசைஸும் நீங்கள் அதிகாலையில் எழற பழக்கமும் இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சனி பகவான் வந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுப்பார். 2வது சுற்று சனியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தொழில் நல்லாயிருக்கும். 3வது சுற்றில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவ்வளோதாங்க இந்த 3 பருவத்தில் இருக்கவங்களுக்குமான ஒரு சனி பயிற்சி பலன்கள். இப்போ சனி வந்து உங்கள் அதிபதி வந்து உங்கள் ராசி அதிபதி குருங்க. அந்த ராசி அதிபதியான குரு வந்து அவ்வளோ நல்லவர். எவ்வளோ நல்லவர் அப்படின்னா எதிரியான சுக்கிரனுக்கு உச்சம் பெற வீடு கொடுத்தவர். அப்படிங்கும்போது இவ்வளோ நல்ல ஒரு தன்மை கொண்ட உங்களுக்கு சனி பகவான் அற்புதமான பலனை தாங்க கொடுப்பாருங்க. ராசியிலேயே சனி இருக்கிறனால இப்போ தான் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் முழு முயற்சியை தொழிலில் போடுவீங்க. அதன் மூலியமாக நன்மை. ஏன் தொழில் நான் பேசுகிறேன்னா 1, 7, 10 இந்த அமைப்பு வந்து தொடர்பு வந்து இப்போ சனி பகவானோட அருளால் உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி, ஏழைன்னா அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் தொழிலை வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போவாங்க. அதனால் தொழில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயங்க, ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க யோசிக்காமல் வேலையை விட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மறுபடியும் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். அடுத்து சனி பகவான் உங்களோட ராசியிலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் அப்படின்னா நிறைய ட்ராவல் அதிக அலைச்சல் இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் காது மூக்கு தொண்டையை குறிக்கக்கூடிய இடம். அதில் வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னால சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம்ங்க. பேசுகிற வார்த்தைகளை யோசித்து யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படி நிதானமாக பேசுங்க. ஃபோனை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு மௌன விரதம் இருக்கிறது, இல்லை 1 மணி நேரம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எழுத்துத்துறையில், இசைத்துறையில், நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இதெல்லாம் நான் வந்து நாடகம் இசை இதெல்லாம் நான் கற்றுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கற்றுக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். ஆனாலும் உங்களை நீங்கள் எப்போ வீழ்வீங்க, உங்களுக்கு அமுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அதன் மூலியமாக நல்ல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட, வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் உங்களுக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்குறார். தொழில் ரீதியாக நிறைய பயணம், தொழில் ரீதியாக இன்னொரு தொழில், 2வது தொழில் நிறைய மீனராசிக்காரங்க பாருங்கள் இப்போ வந்து ஆரம்பிப்பாங்க. மீனராசிக்காரங்க வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கர்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கர்ம காரியங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க. அதாவது
படுத்த படுக்கையாக ரொம்ப நாளாக இருக்காங்கங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாவம் அவங்க வந்துட்டு நல்ல இறைவன்ட்ட நல்லபடியாக போய் சேர்ந்துட்டா சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த அளவு பொறுமையாகவோ, எந்த அளவுக்கு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மெடிடேஷன், தியானம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 1 தடவைக்கு 2 தடவை படிங்க. ஜென்ம சனியில் திருமணம் நடக்கும்போது நம்ம பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா நம்ம வந்து நாளை தள்ளி போடாமல் உடனே திருமணம் அப்படிங்கிறது வச்சுக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் இல்லைன்னா ஃபோனில் சந்திரன் சனி சேர்க்கை ஏறனால ஒரு உணர்ப்பு தோஷத்தை கொடுக்குங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சம்பந்தி உறவு முறையில் நாங்கள் இதை செய்கிறோம், நீங்கள் இதை செய்யுங்க, தெளிவாக திட்டம் போட்டு பேசி முடிவு பண்ணுங்க. அது பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்னும் இந்த 2 வருட காலம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறையோ இல்லை திருச்செந்தூருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும், கால் ஊனமுற்றவர்களுக்கு இல்லை வயதாகி நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணும்போது ரொம்பவே இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை உத்தியோகத்திலையும் தொழிலையும் கொடுப்பாருங்க.